சாணக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு. இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா, அரசின் முயற்சியா? டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார். ஜூலை 20 சனிக்கிழமை இரவு சரியாக 7 மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம், பீலமேடு, கோயம்புத்தூர். கேரளாவின் கண்ணூர் அருகே மண்ணை தோண்டிய போது கிடைத்த குடத்தை வெடிகுண்டு என்று நினைத்து வீசியதில் தங்கம், வெள்ளி பொருட்கள் சிதறியதால் அப்பகுதி மக்கள் வியப்பில் ஆழ்ந்தனர். கேரளாவின் வடக்கு பகுதியில் கண்ணூர் அமைந்துள்ளது. முன்னர் இப்பகுதியில் அரசியல் மோதல்கள் நடைபெறும் போது வெடிகுண்டுகள் வீசப்பட்டு வந்தன. சமீபத்தில் வானூர் என்ற இடத்தில் வெடிகுண்டு தயாரிக்கும் போது மார்க்சிஸ்ட் கட்சியின் தொண்டர் பலியானார். சில நாட்களுக்கு முன் வானூரில் கீழே கிடந்த ஒரு தேங்காயை எடுத்த முதியவர் குண்டு வெடித்து இறந்தார். இதனால் கண்ணூரில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் ஏதாவது பொருள் கிடைத்தால் அதன் அருகில் யாரும் செல்லுவதில்லை. இந்நிலையில் கண்ணூர் அருகே செங்கலாயி பகுதியில் உள்ள ரப்பர் தோட்டத்தில் தொழில் உறுதி திட்டத்தில் பணியாற்றும் பெண்கள் மழைநீர் தேங்குவதற்காக குழி தோண்டி கொண்டிருந்தனர். அப்போது ஒரு பழங்கால குடம் கிடைத்தது. அதை பார்த்த பெண்கள் வெடிகுண்டாக இருக்கும் என கருதி அலறி அடித்து ஓடினர். ஆனால் அங்கிருந்த ஒரு தொழிலாளி துணிச்சலுடன் அந்த குடத்தை தூக்கி எறிந்தார். அப்போது குடம் கீழே விழுந்து உடைந்ததில் தங்கப் பதக்கங்கள், முத்துமணி, கம்மல், வெள்ளி நாணயங்கள் முதலியவை சிதறின. இதை கண்ட தொழிலாளர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். இதைத் தொடர்ந்து காவல்துறையினருக்கு செங்கலாயி பஞ்சாயத்து அதிகாரிகள் தகவல் கொடுத்ததன் அடிப்படையில் போலீசார் அந்த பொருட்களை கைப்பற்றி நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர். இந்த பொருட்களை ஆய்வு செய்ய தொல்பொருள் ஆய்வுத்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த சம்பவத்தில் அப்பகுதி மக்கள் வியப்பில் ஆழ்ந்துள்ளனர்.